நாகாஸ்திரத்தின் சக்தியை அவர்களால் தங்களுடைய பானத்திற்கு கொண்டு வர இயலும். மேலும் பற்பல அஸ்திரங்களும் அவர்களுடைய உடம்பிலேயே தேவ வடிவில் வந்து தங்கிவிடும். பிறகு அவைகள் அவர்களிடம் வந்த காரணம் முடிந்த பிறகு அவை சென்றுவிடும் என்று கூறப்படுகிறது. இது யுத்தத்திற்கு பின்பு அர்ஜுனனுக்கும் நேரும். இதனை பற்றி அறிவியலாளர்கள் கூறும் பொழுது அவர்கள் டெலிபதி மூலமே மேலே இருக்கும் அஸ்திரத்திற்கு கட்டளையிடும் அளவிற்கு மனவளர்ச்சி பெற்றிருந்தனர் என்கின்றனர். நம்முடைய கையில் இருக்கும் சாதாரண புல்லை கூட நம்மால் மந்திர பிரயோகத்தால் பிரம்மாஸ்திரமாக மாற்ற இயலும். ஆனால் பாசுபதத்திற்கோ மனமே போதும். இவ்வளவு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை எவ்வாறு அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் என்பது இன்றும் அறிவியலாளருக்கு புதிராகவே உள்ளது. நாகாஸ்திரம் பற்றி பார்க்கையில் அன்றோ பயோ ஆயுதங்கள் இருந்தன என்று தெளிவாகிறது. இதையெல்லாம் விட தற்போது